ஹாய் குட்டீஸ், இது நம்ம புதிய திருக்குறள் பிளாக் சீரிஸ் உடைய டே 1. ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறள் பார்க்க போறோம், சரியா? அப்புறம் அதோடைய அர்த்தமும் அது நம்ம வாழ்க்கையில எப்படி எல்லாம் இணைக்குதுன்னு ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். இந்த அழகான பயணத்தை நம்ம முதல் திருக்குறள்ல இருந்து சேர்ந்து ஆரம்பிக்கலாமா? உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நம்ம எல்லாரும் லைஃப்ல பெரிய ஆளாகணும், நல்ல வேலை வேணும், ஃபேமிலி சந்தோஷமா பாத்துக்கணும், நம்ம கனவுகள் எல்லாம் நிஜமாகணும்னு ஆசைப்படுறோம், கரெக்டா? ஆனா அந்த பயணம் எங்க இருந்து ஆரம்பிக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேள்வி எல்லாத்துக்குமே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் பதில் சொல்லியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் குறளு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்தா இருக்கோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு, சரியா? எந்த பெரிய விஷயமும் ஒரு முதல் அடியில இருந்து தான் உருவாகுது, கரெக்டா? இந்த குறள் நமக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை படத்தை சொல்லுது. என்னன்னா, பெரிய வெற்றி ஒரே நாள்ல வராது. ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன ஆரம்பம் தான் அதையே உருவாக்கும். ஒரு மரம் ஒரு சிறு விதையில இருந்து தான் வளருது, கரெக்டா? ஒரு பெரிய கட்டிடம் கூட ஒரு கல்லை வைக்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது, கரெக்டா? அதே மாதிரிதான் நம்ம கனவுகளும் ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல இருந்து தான் நிஜமாகும். நானும் இந்த திருக்குறள் பிளாக் சீரிஸ இன்னைக்கு முதல் முறையா ஆரம்பிக்கிறேன். இந்த பயணம் எங்க கொண்டு போய் முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும், முதல் ஸ்டெப் எடுக்காம எந்த பயணமும் ஆரம்பிக்காது, ஓகேவா? அதனால இன்னைக்கு நீங்களும் ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிங்க. அது படிப்பா இருக்கலாம், உடற்பயிற்சியா இருக்கலாம், ஒரு புது திறமையை கத்துக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்க கனவை நோக்கி எடுக்கிற முதல் அடியா கூட இருக்கலாம், ஓகேவா? நினைவு வச்சுக்கோங்க, பெரிய மாற்றம் ஒரு நாள்ல நடக்காது. ஆனா அந்த மாற்றம் எப்பவும் ஒரு சின்ன ஆரம்பத்தில இருந்து தான் உருவாகும். ஓய் குட்டீஸ், இந்த வீடியோ பின்னாடி என்ன பாக்குறீங்களோ அதுக்கும் நான் சொல்ற திருக்குறளுக்கும் பெருசா எந்த சம்பந்தமும் இருக்காது. அப்ப எதுக்கு இந்த விளாக்னு நீங்க கேட்கலாம். சிம்பிள், வாழ்க்கை ஓடிட்டு தான் இருக்கும், அதே மாதிரி இந்த விளாகும் ஓடிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த பயணத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறள் நமக்கு ஒரு புதிய சிந்தனையும் ஒரு சின்ன மோட்டிவேஷனும் கொடுக்கும். அதனால பேக்ரவுண்ட் வீடியோல என் டெய்லி லைஃப் மொமெண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கும். வாய்ஸ் ஓவர்ல திருவள்ளுவரோட வாழ்க்கை பாடங்கள் பேசுவோம், ஓகேவா? இது படம் பாக்குற மாதிரி இருக்கும், அதே நேரத்துல ஒரு நல்ல விஷயத்தையும் கத்துக்கலாம். நாளைக்கு இன்னொரு திருக்குறள் வந்து சந்திப்போம். நன்றி.